விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம லிவர் டிசீசஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ குறிப்பா இந்த டாபிக்ல எதனால டாக்டர் கிட்ட பேசுறோம் அப்படின்னா மக்கள் பார்வையில லிவர் டிசீஸ் பத்தி ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அதுக்கு ஆப்போசிட்டா தான் எப்போதும் இருக்கும். அது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் இளங்குமரன் ஃப்ரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். வணக்கம் டாக்டர். விகடன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். டாக்டர், நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் இந்த மாதிரி லிவர் டிசீசஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை எனி டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். மக்கள் பார்வையில் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும், ஆனால் அது கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் எப்போதுமே மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்கும். ஸோ குறிப்பாக லிவர் டிசீசஸ் எதனால் வருது, அதுக்கு முக்கிய காரணம் என்ன, ஒருத்தவங்களுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும்? ரொம்பவே முக்கியமான கேள்வி. இப்போ கொரோனா வைரஸ் லங் அஃபெக்ட் பண்ணுது. லங்கிறது நம்ம உடலில் என்ன வேலை செய்கிறது, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணணும், ஹார்ட் டிசீசஸ்னால் யார்கிட்ட போகணும், இது குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உடலில் கல்லீரல் ப்ராப்ளம் எப்படி நமக்கு தெரியும், ஒரு கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தால் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம அணுகணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக குறைவாக தான் இருக்குது. பட் வெரஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இன்னைக்கு லிவர்ஸ் டிசீசஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறதுக்காக ஹெப்படாலஜிஸ்ட், அதாவது லிவர் ஃபிசிஷியன், லிவர் சர்ஜன்ஸ், நிறைய எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ எங்களோட வேலை என்ன, லிவர் டிசீஸ் இருக்கிறவங்கள கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செய்கிறது. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளத்தோட நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் காமனாக வர்றது லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது எல்லா ஆர்கன்லேயும் இருக்கிற மாதிரி கல்லீரல்லையும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், அக்யூட் அண்ட் க்ரானிக். ஏற்பட்டு ஒரு சில வாரங்களிலே 2-3 வாரங்களே குணமடைஞ்சு நார்மல் நிலைக்கு திரும்பிடுறவங்க, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பேர் அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ். சில வைரஸ், சில பாக்டீரியானால இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா முழுமையாக குணமடைஞ்சிடும். வேற கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது கல்லீரலை பாதித்த பிறகு ரொம்ப வருடங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவரையே பாதித்து லிவரை டேமேஜ் செய்கிற அளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அடுத்தது ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் ஒரு நோயான்னு கூட நிறைய பேருக்கு இப்போ தெரியல. ஏன்னா யாருக்கு நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவருங்கிறது தான் ஒரு டயக்னோசிஸாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் மெடிக்கல் ஃபீல்ட்லேயே ஃபேட்டி லிவர் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடும், இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. இப்போ எப்படி நாளடைவில் ஒரு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது மாதிரிலாம் யங் பீப்புளுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சோ, அந்த மாதிரி ஃபேட்டி லிவருங்கிறது ரொம்ப காமனாக வந்திருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அண்டு இதனால் லிவர் டேமேஜ் ஆகிறதும் நடக்குது, லிவர் ஃபெயிலியர் ஏற்படுது, லிவர் கேன்சர்ஸ் ஜாஸ்தியாக ஏற்படுது. இப்படி ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் டெஃபினெட்லி அவசியம். அண்ட் அதை குறித்தும் நம்ம டெஃபினட்டாக இந்த நேர்காணலில் பேச தான் போகிறோம். அண்ட் ஃபைனலி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ட்ரிங்க்ஸ்னால ஏற்படுற லிவர் பாதிப்பு, ஆல்கஹால்னால ஏற்படுற லிவர் பாதிப்பு இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் பிகம் மோர் சோஷியலி அக்செப்டபிள். சின்ன குழந்தைகள் கூட ஆல்கஹால் எடுக்கிறது ஒரு ஃபேடாக நினச்சிருக்காங்க. இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அமங் விமென் அண்ட் ஓவரால் பாப்புலேஷன்லேயே குடிப்பழக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால லிவர் டிசீஸும் அதிகமாக தான் அடைஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி கேன்சர்ஸ் பொறுத்து பார்க்கும்போதும் லிவர் கேன்சர்ஸுங்கிறது லிவரில் மட்டுமே ஏற்படக்கூடிய கேன்சரில், லிவரில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கேன்சரும் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லிவரில் தான் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி லிவரில் ஏற்படக்கூடிய கேன்சர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டாக்டர், நீங்கள் பேசும்போது க்ரானிக் ஃபேட்டி லிவர், அப்புறம் லிவர் கேன்சர், இன்னொரு ஒரு விஷயம் ஆல்கஹால் ரிலேட்டட் டேமேஜ். ஸோ இப்போ இந்த க்ரானிக் ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டிசீசஸ்லாம் என்ன ரீசன்னால வருது டாக்டர்? இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால தான் பாதிக்கக்கூடியது. அது நம்மளுடைய புவர் ஹைஜீன், அதனால தான் நம்மளுடைய அசுத்தமான ஒரு தண்ணீர், நம்மளுடைய டெய்லி சானிடேஷன் தூய்மையாக இல்லாமல் இருந்தால் அதன் மூலமாக பரவுவது தான் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ், A&E ஆக்சுவலி. இதனால் ஏற்படக்கூடிய அந்த லிவர் இன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு 80%ல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நம்ம சரியான ரெஸ்ட் எடுத்து நல்ல டயட் எடுத்தால் குணமாய் நார்மல் ஆகிடுவாங்க. சில பேரில் ஒரு 5 to 10%ல்
இது முழுமையா லிவரையே பாதிச்சு லிவர் ஃபெயிலியர் வர்ற மாதிரி கூட ஏற்படலாம். அதனால எந்த ஒரு சிறு ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர்ஸ் அன்னைக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுவே கிரானிக் இன்ஃபெக்ஷன் வைரஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து நம்மளுடைய உடல்ல இருந்து வர்ற ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிளட் போன் இன்ஃபெக்ஷன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையிலையும் மதர் அண்ட் சைல்டுக்கு இடையிலையும் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்க்கு இடையிலையும் மட்டும்தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ், இந்த கிரானிக் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஃபேட்டி லிவருங்கிறது நான் சொன்னது போல பிரைமரிலி லைஃப் ஸ்டைல் டிசார்டர். இன்னைக்கு நம்மளுடைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, இதனால ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய மெயின் ரீசன். அண்ட் ஆல்கஹால் டெஃபினெட்லி அது பர் சே இட் செல்ஃப் இஸ் அ டேமேஜிங் திங். அண்ட் ஃபைனலி லிவர் கேன்சர் மோர் பிகாஸ் ஆஃப் அந்த லிவர் சிரோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த லிவர் கேன்சர் ரொம்ப காமனாக வர்றது. அண்ட் ஓவராலாகவும் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னால எல்லா கேன்சர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் லிவர் கேன்சர் இஸ் த தேர்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா விச் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். டாக்டர், ஆல்கஹால் வந்து லிவரை பாதிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. பட் குடிப்பழக்கம் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அளவா எடுத்தா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ எந்த அளவு கன்சியூம் பண்ணா லிவர் டேமேஜ் ஆகாது அப்படின்றது அவங்க பார்வையில நீங்க சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். சில பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து, சார் என்னோட டாக்டர் வந்து என்னை டெய்லி கொஞ்சம் வைன் குடிக்க சொல்லியிருக்காரு சார், வைன் குடிச்சா என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன், நான் பியர் மட்டும்தான் டாக்டர் குடிக்கிறேன், நான் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் த ட்ரூத் இஸ் இதுவரையிலும் ஆல்கஹாலோட லிமிட், நம்ம சேஃப் லிமிட் அப்படிங்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாமே வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் வச்சு பப்ளிஷ் ஆனது தான். அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய மெட்டபாலிசம் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியன் பாப்புலேஷன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இட் இஸ் வெரி காமன் தட் சோஷியல் ட்ரிங்கர்ஸாக இருக்கிற பீப்புள் கூட லிவர் டேமேஜ், லிவர் ஃபெயிலியரோட எங்ககிட்ட வர்றாங்க. அதனால ஐ வுட் சே ட்ரிங்கிங் ஹேபிட்டுங்கிறது இட் ஷுட் ஆல்வேஸ் பி வித்தின் லிமிட். அண்ட் என்ன லிமிட்னு நீங்கள் கேட்பீங்க. அது இஃப் யூ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் டேக்கிங் ஆல்கஹால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஒரு பேசிக் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் செய்து கொண்டு அது உங்களை எல்லாமே நார்மலாக இருந்தால் then I think you can consider it as a safe limit of alcohol drinking once in a year. அப்படி இல்லாம நீங்க உங்களுடைய liver test abnormal இருக்கு அப்படிலாம் இருந்ததுன்னா then you should know that even if you are taking only once a month or once in 2-3 months you should stop taking or completely avoid it. Because வந்து once in a week occasion இப்ப சொல்றாங்க. So what is your thought about that? So அதுதான் நான் சொல்றது. இப்போ and some people think beer குடிக்கிறதுனால வர்றதில்லைன்னு, but if you see the quantity of alcohol வந்து beerல குறைவா இருக்கலாம், but the tendency is always to drink more amount of beer. The volume of beer that goes in is more than the volume of hard drinks. So அதனால finally the amount of alcohol that reaches your body will be probably the same. So if you have the habit, at least get your basic liver checks done. இப்போ எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான். யூ கேன் வாக் இன் டு த ஹாஸ்பிட்டல், கெட் த டெஸ்ட் அண்ட் கம் பேக் இன் மேபி an hour or 2. ஸோ அந்த டெஸ்ட் செய்து உங்கள் லிவர் நார்மலாக இருக்குன்னு சொன்னால் தென் ஐ திங்க் தட் இஸ் a safe limit. The moment something is abnormal, then you have to change your habit. டாக்டர், இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. இப்போ டெஸ்ட் எடுக்கிறது வந்து பாதி பீப்புள் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா என் உடம்புல தான் எதுவுமே இல்லையா, நான் எதுக்கு முன்னாடியே போய் டெஸ்ட் பண்ணணும், அவங்க இல்லாதது ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்ம உடம்புலயே இருக்காது ஆனா அவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்வை வந்து நீங்க ஆஸ் அ டாக்டரா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி மெடிக்கல் எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இஸ் ப்ரிவென்ட் டிசீசஸ்ங்கிறது தான். ஒரு சப்ஜெக்டோட இதுவே வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் தான் எங்களோட ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட்ஸே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் ட்ரீட்மெண்ட், யூ ஷுட் ஆல்சோ கிவ் ஹெல்த் எஜுகேஷன் டு ப்ரிவென்ட் டிசீசஸ். ஸோ அந்த வகையில் ப்ரிமானிட்ரியாக ஹெல்த் செக்ஸ் எடுத்துக்கிறது, அதுவும் அட் ரிஸ்க் பாப்புலேஷன், ஆல்கஹால் எடுக்கிறவங்கிறவங்க லிவர் டிசீஸ் வர்றதுக்கு ரிஸ்கில் இருக்கவங்க, அவங்களுக்கு செக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி தே ஷுட் டூ இட். ஆர் we normally think அப்படியும் வராத பேஷண்ட்ஸ்னா ஐ வுட் சே there is something called a cage questionnaire. அதாவது we ask them, நீங்களே கூட உங்களை you can ask 4 questions. C அப்படின்னா cut down. Do you feel there is a need to cut down on your drinking habit?
ஏ அனாய்மெண்ட், அதாவது யாராவது உங்ககிட்ட நீங்கள் நிறைய குடிக்கிறீங்க, நீங்கள் ஹேபிட் சரியில்லை அப்படி சொல்கிற அனாய் பண்ணுற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வருது. ஜி கில்ட்டி, நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, சே ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப். ஆர் ஃபைனலி ஐ ஓப்பனர், அதாவது யாருமே இல்லாமல் சடன்லி ட்ரிங்க் பண்ணணும்னு நினச்சி குடிக்கிறது, காலையில் எழுந்த உடனே குடிக்கணும்னு நினைக்கிறது, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த 4 கொஷினில் எந்த கொஷினுக்கு எஸ்ன்னு ஆன்சர் இருந்தாலும் தே ஆர் அ ப்ராப்ளம் ட்ரிங்கர் அண்ட் தே ஹாவ் டு டெஃபினெட்லி செக் தெம்செல்ஸ் ஃபார் லிவர் டிசீஸ் இருக்கா இல்லையா. சூப்பர் டாக்டர். ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. டாக்டர், ஆல்கஹால் வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த டீ டோட்லஸ் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் ஆல்கஹால் எடுக்கலையே எங்கள் லிவர் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாத மாதிரி நிறைய பீப்புளை பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பற்றி தான் எல்லா இடத்துலையும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது மாதிரி alcohol is one of the major reasons for liver disease, but that is not the only reason for liver disease. Today, ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு சொல்கிற ஒரு டிசீஸ் வந்து மேபி 5% ஆஃப் த பேஷண்ட்ஸ் தட் ஐ யூஸ் டு சி. பட் டுடே ஐ சி 25% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஸோ அதோட மெயின் ரீசன் இஸ் ஒன்லி அவர் டயட் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ டயட் அப்படின்னு பார்க்கும்போது the important thing is to have a balanced diet. Because there are so many diets now, Mediterranean diet, keto diet, paleo diet. I would say the best diet is always balanced diet. In the sense, there should be adequate amount of calories, carbohydrates, and proteins and fats. Fats is not bad. There are so many good fats. For example, நம்ம கீ, காமன் கீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் த food for all the good bacteria in your large intestine. And if there is good bacteria in your intestine, உங்களோட digestion நல்லா இருக்கும், gas symptoms குறைவா இருக்கும். In fact, incidence of cancer is also very less if you have a lot of good bacteria. So ghee is essential. Yes. You cannot say fats are bad. So in the balance correctா இருக்கணும். And predominantly the tendency is you should have low calories. Carbohydrate, ஃபேட்டி லிவர் இருக்கு, ஆனால் நான் ஆயிலி ஃபுட்டே சாப்பிட்றது இல்லை டாக்டர், நான் வந்து நான் வெஜிடேரியனே சாப்பிட்றேன், வெஜிடேரியன் டாக்டர் சொல்லுவாங்க. பட் த ரீசன் இஸ் ஈவன் எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கெட் கன்வெர்டட் டு ஃபேட் அண்ட் கெட் டெபாசிட்டட் இன் யர் லிவர். ஓகே, எக்ஸஸ் கார்போஹைட்ரேட். நீங்க ரைஸோ இட்லியோ ஈவன் சப்பாத்தி, எவ்ரிபடி திங்ஸ் சப்பாத்தி இஸ் ஹெல்தி, பட் இஃப் யூ see the caloric count of rice and wheat, they are the same. அதனால நீங்க 2 தோசைக்கு பதிலா 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா you should be aware that you are eating the same calories. So அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனாலையும் ஃபேட்டி லிவர் வரலாம். ஸோ டயட்ல இந்த பேலன்ஸ் இருக்கணும் அண்ட் ப்ரிடாமினன்ட்லி லோ கார்போஹைட்ரேட். ஒரு காமன் ரூல் ஐ வுட் சே ஆல் மை பேஷன்ஸ் இஸ் reduce the white in your food. ரைஸ், மில்க், சுகர், எதுவா இருந்தாலும். ஆமா, curd is good, that is paneer is good, but apart from this most of the white stuff in your food is actually more carbohydrate, more calorie, and it can cause fatty liver. And with regards to exercise, it is not gym or other high intensity training, adallam it is mostly aerobic exercise. You have to burn the calories well. Running, jogging, swimming, cycling. So that kind of an aerobic exercise actually mobilizes the fat. உங்க கல்லீரல இருக்கிற எல்லா கொழுப்புகளும் கரைஞ்சிடும். இன்ஃபேக்ட் இதை எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, there are some of the liver donors, the liver failure இருக்கவங்களுக்கு டொனேட் பண்ண வர ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போது grade 2 fatty liver, grade 3 fatty liver, இதை மாதிரி டயக்னோசிஸ் இருக்கும். ஸோ we tell them ஃபேட்டி லிவர் இருக்கும்போது நீங்கள் டொனேட் பண்ண முடியாது, யூ ஹேவ் டு லூஸ் யுவர் ஃபேட். தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் வெரி மோட்டிவேட்டட். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களை தே ஹேவ் டு வாண்ட் டு சேவ் தெம் பை டொனேட்டிங் தர் லிவர். தே கோ ஹோம் அண்ட் தே ஸ்டார்ட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டயட், தே டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அண்ட் வெரி சர்ப்ரைசிங்லி விதின் 1 month grade 3 fatty liver is gone. They come back to with a completely normal healthy liver and then they go for so you can imagine on the motivation irundha, if you can bring it back to a normal liver without any medicine, with just your diet and exercise, it is possible for everyone.
டாக்டர் இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பத்தி தான் பேசணும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு இப்போ சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில இருக்க பீப்புள் தான், பிளட் ரிலேஷன் இருக்கவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. ஏன்னா ஜெண்டர் கூட அதுல சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா என்னன்றது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி லிவிங் டொனேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப காமனாக இப்போ நடக்கிற ஒரு ஆப்ரேஷன். இன்ஃபேக்ட் ஒரு இந்தியாவிலே வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் தான் நடக்குது. அண்ட் 70 to 80% ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் பை லிவிங் டொனேஷன். ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர் டொனேட் பண்ணுறது தான். ஸோ இது குறித்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃபீமேலோட லிவரை மேலுக்கு கொடுக்கலாமா? டெஃபினெட்லி யூ கேன் கொடுக்கலாம். லிவரோட ஸ்ட்ரக்சர்லையோ அதோட சைஸ்லையோ த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் பாடி ஹைட், வெயிட், காம்போசிஷன். அதுதானே தவிர உங்களோட ஜெண்டர் வைஸ் லிவரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இட் கேன் பி டிரான்ஸ்பிளான்டட் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் செகண்ட் திங் இஸ் அபவுட் ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவோட லிவர் தான் எனக்கு செட் ஆகும், நிறைய மேட்சிங் இருக்குமா அப்படின்னு. liver is a very very interesting organ in the sense matching அந்த மாதிரி இந்த டிஷ்யூ மேட்சிங்கே தேவையில்லை. இட் இஸ் ஒன்லி யூஸ் டு பி பிளட் குரூப் மேட்சிங். ஏபிஓ அந்த பிளட் குரூப் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சேம் கம்பேட்டிபிள் குரூப்ஸை வி யூஸ் டு டிரான்ஸ்பிளான்ட். பட் லாஸ்ட் 10 yearsல வி ஆர் ஈவன் ஏபிள் டு டிரான்ஸ்பிளான்ட் அக்ராஸ் பிளட் குரூப்ஸ். ஓ குரூப் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம். பி குரூப் இருக்கவங்க வெறும் பி மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்தது. இப்போ பி டு ஏ, ஏ டு பி, ஏபி அந்த மாதிரி அக்ராஸ் பிளட் குரூப்பும் we can successfully do transplants. Only thing you have to prepare the patient to receive the liver from an across blood group. And even age group பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, we have transplanted a 70-year-old person's liver into a 30-year-old person. And we have transplanted a 5-month-old baby's liver into a 20-year-old person. So இது எல்லாமே definitely suitable தான். And liver transplant today is a successful operation. More than 90 to 95% of the times these patients are being discharged from the hospital in less than 2 weeks. ஸோ லிவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன், அது வந்து அதுவாகவே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானா டாக்டர்? ஓ ரியலி ட்ரூ. நீங்கள் எப்படி ஹேர் கட் பண்ண ஹேர் வளருதோ அந்த மாதிரி பாடியில் வளர இன்னும் நகம் மாதிரி ஹேர் மாதிரி வளரக்கூடிய ஒரே ஒரு ஆர்கன் லிவர் தான். we remove even 70% of the liver. ஒரு லிவர் டியூமர் இருக்கிற பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் we remove extended right appendectomy, extended left appendectomy சொல்லுவோம். அந்த மாதிரி சர்ஜரிஸில் 70% of the liver we remove. And how long do you think it takes to regrow? Less than 6 weeks. Okay. Within 1.5 months, almost 99% of the growth completely happens. So 30% இருந்து 100%. Exactly. So that amount of regeneration happens. But the important thing to know is இது வந்து ஒரு நார்மல் லிவர்ல தான் இந்த ரீஜெனரேஷன் நடக்கும். சிரோசிஸ் லிவர்னு லிவர் டேமேஜ் ஆகி ஸ்கார் ஆகி ஃபெயிலியர் ஆன லிவர் they cannot heal themselves. ஸோ லிவர் டேமேஜ், லிவர் சிரோசிஸ்னு உங்களுக்கு டயக்னோஸ் ஆகிட்டா, ஐ வாண்ட் பீப்புள் டு நோ இந்த லிவர் ரீஜெனரேட் ஆகாது, இது நார்மலாக ஹீல் ஆக முடியாது. தீஸ் பீப்புள் டெஃபினெட்லி நீட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட்டோட அந்த பர்சனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட லிவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் டாக்டர்? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொண்ட குழந்தை இன்னைக்கு அவரே டாக்டர் ஆகி அவரும் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் ஆகிறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கார். ஸோ யூ கேன் இமேஜின் ஸ்மால் சில்ட்ரன். இப்போ ஒரு 5 மாத குழந்தைக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் செய்கிறோன்னு சொன்னால், ஈவன் இஃப் யூ சே த ஆப்ரேஷனோட சக்ஸஸ் வந்து 30 years தான், 40 years தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட் த ப்ரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இஸ் கோயிங் டு பிகம் அ பேஷண்ட் அகெயின். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. A successful transplant means he is going to live the rest of his entire life. If you are expecting somebody to live until 75-80 years, அது பூரா லைஃபுமே அவர் நார்மலாக ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஈவன் அவர் ஓன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் ஹாவ் gone to complete their education. They have taken up careers and have had successful careers. They have married. They have started having children. So all this is definitely a normal lifestyle. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். ஏஜ். ஸோ எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த ஏஜ்லேருந்து கொஞ்சம் பீப்புள் வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லிவரை பாதுகாக்கிறதுல எந்த ஏஜ்லேருந்து பீப்புள் காஷியஸாக இருக்கணும் டாக்டர்? ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், they are
blessed with normal health and everything. அந்த ஏர்லி ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அது கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் தே ஆர் சேஃப். அவங்களுக்கு அண்ட் ஹைஜீன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றது ஒரு புவர் சானிடேஷன் அதனால வரலாங்க. அதனால அந்த ஹைஜீன் ஹேபிட்ஸ் அண்ட் குட் டயட்டரி ஹேபிட்ஸ் கொடுத்தா குழந்தைகளில் மேஜராக லிவர் டிசீஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கம்மிங் டு த நெக்ஸ்ட் செட், தி டீனேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால டெஃபினெட்லி தே ஆர் அட் அ ரிஸ்க். பீப்புள் இது ஜங்க் ஃபுட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஈவன் ஹேபிட் ஆஃப் டேக்கிங் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அது கூட ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த ஸ்டேஜில் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் எவ்ரிபடி யூஸ் டு ரைட் அ பைசைக்கிள், யூஸ் டு பிளே த ஹோல் டே, அதெல்லாமே குறைஞ்சிருச்சு குழந்தைகளுக்கு இடையில. நாள் முழுக்க வீடியோ கேம்ஸ்லையும் அண்ட் ஜங்க் ஃபுட்லேயும் தான், ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் தான் இருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை செய்தால் ஐ திங்க் தென் they are safe. And then when you come to college or you start your career, I think that is when alcohol and other things are playing a major role. Apart from dietary and lifestyle measures, moderation or even completely avoiding alcohol is going to take care of your health at that time. டாக்டர், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது தான் குறிப்பாக பேசியாகணும் இப்போ. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்டு சரியா ஜீரணமாகலன்னா ஓகே இந்த ட்ரிங்க் குடி அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எனர்ஜி வேணும்னா இந்த ட்ரிங்க் குடி அப்படின்ற மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதில் அவேராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? ஐ திங்க் இது ஸ்டார்ட் ஆனது முன்னாடிலாம் சோடா குடிக்க சொல்லுவாங்க. சோடா வாஸ் எ சிம்பிள் கார்பனேட்டட் ட்ரிங்க். இட் ஹேட் சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஒன்ஸ் யூ ட்ரிங்க் இட் நல்ல பர்ப் வந்த உடனே யூ ஃபீல் யூ ஆர் ரிலீவ்டு. But now soda avlo illa, another we are taken to another carbonated drink which may be a cola or a whatever lemonated drink. But problem vandu inda ella drinklume excess sugar. Excess sugar is there, and if you regularly take these carbonated drinks, definitely and the excess sugar ellame fat ah convert ஆகி fatty liver வரதுக்கு உண்டான risk ரொம்பவே high. So parents அது தெரிஞ்சுக்கிட்டு ஆமாமா, definitely I think they should be aware of this. டாக்டர், இப்போ அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு சடனாக ஏதோ ஒரு ரீசனால ஷிஃப்ட் ஆகுறாங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன். பட் அந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்போ அவங்களோட உடம்புல உள்ள அந்த டேமேஜ் ஏற்படுத்திருக்கும். ஹெல்த்தியாக ஷிஃப்ட் ஆகும்போது அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுமா லிவர்? ஓ, பியூட்டிஃபுல்லி லிவர் ரெஸ்பான்ஸ் பியூட்டிஃபுல்லி. அதாவது லிவர் நம்மளே பார்த்தோம், இட் ஹாஸ் த அமேசிங் எபிலிட்டி டு ஹீல். இன்ஃபேக்ட் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இந்த டீடாக்ஸ்லாம் எப்படி சார் பண்ணலாம்? நம்ம வந்து லிவரோட மெயின் ஃபங்க்ஷனே டீடாக்ஸ் தான். இட் டீடாக்சிஃபைஸ் இட் செல்ஃப். ஸோ யூ டோன்ட் நீட் டு கிவ் எனி திங் எக்ஸ்ட்ரா டு டீடாக்ஸ் த லிவர். ஆக்சுவலி யூ கிவ் ஹெல்தி டயட், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் which are easy for digestion without any excess அந்த மாவுச்சத்து இல்லாத அந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா லிவர் தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கும், ஹீல் பண்ணிக்கும், வளர்ச்சி அடைஞ்சிடும், அண்ட் இட் வில் லிவ் அ வெரி ஹெல்தி லைஃப். சூப்பர் டாக்டர். ஸோ ஒரு பர்சன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க லைஃப் ஸ்டைல்ன்றதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் முதல்ல சொன்னது போல் பேலன்ஸ்டு டயட். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த 3 meals எசென்ஷியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. நம்மளோட ஒவ்வொருத்தரோட பேசல் மெட்டபாலிக் ரேட் இஸ் டிஃப்ரெண்ட். சம் பீப்புள் இஃப் யூ ஆர் இன் ஹேபிட் ஆஃப் டேக்கிங் ஒன்லி 2 meals, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆர் ஈவன் சம் பீப்புள் ஈவன் 1 meal a டேல கூட ஹெல்த்தியாக ஆக்டிவாக நார்மலாக இருக்க முடியும். ஸோ த நம்பர் ஆஃப் மீல்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுடைய நீட் அண்ட் உங்களுடைய ஜாப் பேட்டர்ன், அதை பொறுத்து தான். மேக் இட் அ பேலன்ஸ்டு டயட் வித், ஏன்னா நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா அதே அளவு வெஜிடபிள் சாப்பிடணும், and take the adequate fat intake also. So that is important. எதையுமே அவாய்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுக்கணுங்கிற ரீசன் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கணுமா? இப்போ எல்லாருக்குமே அது ஒரு மெயின் கொஸ்டின் இருக்கு. எவ்ரிபடி இஸ் டேக்கிங் ஆலிவ் ஆயில் எடுக்கணுமா, ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் எடுக்கணுமா? ஐ திங்க் டு அன் எக்ஸ்டென்ட் தேர் இஸ் ட்ரூத். ஏன்னா நம்ம முதல்ல இருந்த அளவு நம்ம ஃபுட்ல அவ்வளோ இது இல்லைங்கிறப்போ some supplements on medical advice are definitely useful. And activity wise பார்க்கும்போது you should be at least 45 minutes to 1 hour of aerobic exercise every day. Walking, cycling, gymming. Gymming is also good, but along with that
ஆல்வேஸ் ஆட் பிட் ஆஃப் ஓகே ஏரோபிக் எக்ஸசைஸ். ஓகே அண்ட் இன்னொரு ஹேபிட் நமக்கு தெரியும், எக்ஸசைஸ் முடிச்சு நேரா எங்க போவாங்க, டீ கடைக்கு. டீ. ஐ திங்க் அதை அவாய்ட் பண்ணி Okay. அங்க இருந்து ஒரு ப்ராப்பரான வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட் திங். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய லேமன் பெர்ஸ்பெக்டிவ் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலிமா கிளியர் பண்ணீங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கணும் விகடன் சார்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ மாதவன், தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் ஃபார் விகடன் வியூவர்ஸ். லிவர் பத்தி இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும்போதே ஒன்லி ஒன் திங், ஹெல்தி லிவர் ஹெல்தி லைஃப். ஆரோக்கியமான ஒரு கல்லீரல் இருந்தா ஆரோக்கியமான வாழ்க்கை டெஃபினட்டா நமக்கு அமையும். நன்றி, வணக்கம்.